வங்காள விரிகுடாவில் உருவாகி இருக்கக்கூடிய தாளமுக்கம் காரணமாக இலங்கையின் காலநிலையில் ஒரு சீரற்ற தன்மை காணப்பட்டது. இதன் அடிப்படையில் வடக்கு மாகாணத்தில் இந்த தாளமுக்கத்தின் தாக்கம் அதிகமாக காணப்பட்டது. இதன் அடிப்படையில் யாழ்ப்பாணம் வடமராட்சி கடற்பரப்புகளில் அதிகமாக காற்று வீசியதாக தெரிய வந்திருக்கிறது. இதற்கமைய அனர்த்த முன்னாயத்த நடவடிக்கைகளாக கடற்றொழிலாளர்கள் தங்களுடைய படகுகளையும் உபகரணங்களையும் பாதுகாப்பான இடங்களில் வைத்ததாகவும் தெரிய வந்திருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் கடற்றொழிலாளர்கள் மறு அறிவித்தல் வரை கடலுக்கு செல்லாமல் இருக்கும் நிலை ஏற்பட்டிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இதேவேளை பலமான காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு காரணமாக அப்பகுதிகளுக்கு செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கும் தடை விதிக்கப்பட்டிருந்ததாக தெரிய வந்திருக்கிறது. இதேவேளை முல்லைத்தீவிலும் வழமைக்கு மாறாக கடல் சீற்றத்துடனும் கொந்தளிப்புடனும் காணப்பட்டதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் வடக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் அதிகமான மழைவீழ்ச்சி பதிவாகலாம் என்றும் முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இடியுடன் கூடிய மழை மற்றும் பலத்த காற்று தொடர்பில் மக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது.